அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 11 வலையமைப்பு எடுத்துக்காட்டுகள் மற்றும் நெறிமுறைகள். இன்னைக்கு நாம் அந்த வலையமைப்பு எடுத்துக்காட்டுகள் அப்படிங்கிறதையும் பற்றியும் அந்த வலையமைப்பில் என்னென்ன நெறிமுறைகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் தான் நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னாவே தெரியும், வலையமைப்பு எடுத்துக்காட்டுகள் மற்றும் நெறிமுறைகள். ஆமாம், நெட்வொர்க்கில் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு என்னென்னலாம் ப்ரோட்டோக்காலை பயன்படுத்துகிற அப்படிங்கிற பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதில் கற்றலை நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையம், அக இணையம், புற இணையம் போன்ற வலையமைப்பு எடுத்துக்காட்டுகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல், கைபேசி வலையமைப்புகளின் பல்வேறு வகைகளை தெரிந்து கொள்ளுதல், WLAN 802.11 பற்றி தெரிந்து கொள்ளுதல், RFID பற்றி தெரிந்து கொள்ளுதல், OSI, TCP, IP மற்றும் பல்வேறு வலையமைப்பு நெறிமுறைகளை தெரிந்து கொள்ளுதல். இதை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அறிமுக பகுதியில் பாருங்கள், இணைய நெறிமுறை அதாவது ஐபி இன்டர்நெட் புரோட்டோகால் என்பது இணைய நெறிமுறைகளின் தொடர்பு நெறிமுறைகளின் கொள்கையாகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்க. ஐபினா இன்டர்நெட் புரோட்டோகால். ஃபர்ஸ்ட் புரோட்டோகால்னு என்னென்னு தெரிஞ்சுங்க. புரோட்டோகால் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நாம் ஒரு செயலை செய்யணும், அதுக்கு என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நெறிமுறையை, ஒரு வழிமுறையை வகுக்கிறத இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா புரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஐபி அப்படிங்கிறது இன்டர்நெட் புரோட்டோகால். அப்போ இன்டர்நெட்டை நாம் இணையத்தை பயன்படுத்தோம்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தமிழில் இணைய நெறிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நெறிமுறைகளுடைய கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோட்டோகால் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படின்னா இணையத்தில் நாம் என்ன மாதிரி நாம் ஒரு டேட்டாவை அனுப்புறது, ரிசீவ் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன நெறிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது இந்த ஐபி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது, இது மற்ற வலையமைப்புகளின் எல்லையில் டேட்டாகிராமில் நெறிமுறைகளை அமைப்பதாகும். இணையத்தில் வேலை செய்வது மற்றும் அதை துரிதப்படுத்துவது இணைய நெறிமுறையின் முக்கிய பணி. நாம் இணையத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த இணைய நெறிமுறை, இந்த இன்டர்நெட் புரோட்டோகால் இல்லாமல், அதை பயன்படுத்தாமல் நாம் எந்த ஒரு செயல்பாடுகளையுமே நாம் இணையத்தில் செய்ய முடியாது. அதைத்தான் தெளிவாக கொடுத்துருக்கிற மாதிரி, இணையத்தில் வேலை செய்வது மற்றும் அதை துரிதப்படுத்துவது இணைய நெறிமுறையின் முக்கிய பணி. ஆமாம், நம்ம இணையத்தை பயன்படுத்தோம்னா கட்டாயம் என்ன தேவை நம்மளுக்கு? ஐபி தேவை, இன்டர்நெட் புரோட்டோகால் நம்மளுக்கு தேவை, மறந்துடாதீங்க. அடுத்தது, இணைய நெறிமுறை மூல சேவையகத்திலிருந்து பொட்டலங்களை வெளியிடுவதோடு அதன் தலைப்பில் இருக்கும் ஒரு ஐபி முகவரியின் வழியாக இலக்கு சேவையகத்திற்கு வழங்குகிறது. அதாவது இணைய நெறிமுறை, இந்த இன்டர்நெட் புரோட்டோகால் என்னவென்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல சேவையகத்திலிருந்து பொட்டலங்களை வெளியிடுவதோடு அதன் தலைப்பில் இருக்கும் ஒரு ஐபி முகவரியின் வழியாக இலக்கு சேவையகத்திற்கு வழங்குகிறது. நாம் இணையத்தின் மூலமாக ஒரு தகவலை நாம் அனுப்பணும் அப்படின்னா இந்த இன்டர்நெட் புரோட்டோகால் என்னவென்று அப்படின்னா, நாம் அனுப்பக்கூடிய தகவலை, அந்த டேட்டாவை சிறு சிறு பேக்கெட்டாக பிரிச்சுக்கும். அதைத்தான் இங்கே பொட்டலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு 100 கிலோபைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் அனுப்புகிறோம் அப்படின்னா அது 100 கிலோபைட்ஸும் மொத்தமாக ஒரே டேட்டாவாக போகாது. என்ன பண்ணோம்னா அதை சிறு சிறு பகுதிகளாக பேக்கெட்டாக பிரித்து தான் நாம் எங்கே அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம். அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பொட்டலங்களாக பிரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அனுப்பக்கூடிய தகவலை பொட்டலங்களாக பிரிக்கிறது, அந்த அதை எங்கே போய் அந்த நாம் அனுப்பக்கூடிய தகவல் எங்கே போகணும் அப்படிங்கிறது, இந்த விவரங்கள் எல்லாம் வரையறுக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபி தான். சுருக்கமாக இன்டர்நெட் புரோட்டோகால் நம்ம என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அனுப்பக்கூடிய அந்த தகவல் என்னது? பேக்கெட்டாக பிரிக்கும். அந்த அனுப்பக்கூடிய தகவல் எப்படி போகணும், எங்கே போகணும், இலக்கிடத்தை எப்படி போய் சென்றடையணும் அப்படிங்கிறதெல்லாம் வரையறுத்து ஒரு வழிமுறை ஏற்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபி தான், மறந்துடாதீங்க. அதைத்தான் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. இணைய நெறிமுறை மூல சேவையகத்திலிருந்து பொட்டலங்களை வெளியிடுவதோடு தலைப்பில் இருக்கும் ஒரு ஐபி முகவரியின் வழியாக இலக்கு சேவையகத்திற்கு வழங்குகிறது. அப்போ நம்ம நம்மளுடைய சிஸ்டத்திலிருந்து ஒரு தகவலை நாம் அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த ஐபி என்ன வேண்டும்? இன்டர்நெட் புரோட்டோகாலு நாம் அனுப்பக்கூடிய தகவலை சிறு சிறு பகுதிகளாக, சிறு சிறு பேக்கெட்டாக பிரித்துக்கும். எதற்காக அந்த மாதிரி பேக்கெட்டாக பிரிக்குது அப்படின்னா ஒரே ரூட்டில் அது அனுப்பாது. இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும், இணையத்தை பொறுத்த வரைக்கும் என்னது? ஒரே ரூட்டில் தகவல் அனுப்பாது. சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சுட்டு என்ன வேண்டும்? அது எங்கெங்கெல்லாம் நாம் எந்த இலக்கிடத்தை நாம் சென்றடையோன்னு அந்த டேட்டாவை அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு எங்கெங்கெல்லாம் அதனுடைய ரூட் கிடைக்குதோ அந்த ரூட்டில் அந்த தகவலை கொண்டு போய் சேர்த்தோம். அப்போ நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு டேட்டாவை இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்புகிறோம்னா நம்ம கம்ப்யூட்டரு சோர்ஸு, அதைத்தான் இங்கே சொல்லிக்கிறேன். மூல சேவையகம் சோர்ஸு. எங்கே நாம்
நாம் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம எந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்ப நினைக்கிறோமோ அந்த கம்ப்யூட்டர் வந்து டெஸ்டினேஷன், இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நாம் மூல சேவையகத்திலேருந்து இலக்கு சேவையகத்திற்கு அனுப்பும்போது நம்ம அனுப்பக்கூடிய தகவலை இந்த இன்டர்நெட் புரோட்டோக்கால் என்ன பண்ணும், பேக்கெட்டாக பிரிக்கும். அது பிரிக்கிறது மட்டுமல்ல, அந்த தகவல் எப்படி போகணும், எப்படி இலக்கிடத்தை வந்து சென்றடையணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த ஐபி. மறந்துடாதீங்க. அப்போ ஐபி இல்லாமல் நாம் இணையத்தில் எந்த ஒரு தகவலையுமே வந்து சென்ட் பண்ண முடியாது, ரிசீவ் பண்ண முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஐபி வந்து இணையத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு நெறிமுறை. அதான் இணைய நெறிமுறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோர்ஸ், டெஸ்டினேஷன் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிறாங்க. சோர்ஸுங்கிறது நம்மளுடைய கம்ப்யூட்டர். நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு டேட்டாவை அனுப்புகிறோம் அப்படின்னா நாம் எந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்புகிறோமோ அந்த கம்ப்யூட்டர் டெஸ்டினேஷன், நம்மளுடைய இது சோர்ஸு. மறந்துடாதீங்க. அடுத்தது மாணவர்களே, நாம் பார்க்கக்கூடியது வலையமைப்பு நெறிமுறைகள் என்பது வழக்கமான செயல்முறைகள், விதிகள், முறையான தரநிலைகள் மற்றும் கொள்கைகள் உள்ளடக்கிய வடிவமைப்புகளாகும். நோட் பண்ணிக்கங்க. ஆமாம், வலையமைப்பு என்னது, நெட்வொர்க் புரோட்டோக்கால் அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மாதிரி தான். என்னது, இதனுடைய செயல்முறைகள், விதிகள், தரநிலைகள், இதெல்லாம் வந்து கொள்கைகள் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு வடிவமைப்பு. நாம் ஒரு டேட்டாவை அனுப்புகிறோன்னா ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு தான் நாம் அனுப்ப முடியும். இது வலையமைப்புடன் இணைக்கப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட சாதனங்களுக்கிடையே தொடர்புகளை வழங்குகிறது. வலையமைப்பு நெறிமுறைகள் குறிப்பிட்ட நேரத்தில் பாதுகாப்பு செயல்முறைகள் மற்றும் தரவு அல்லது வலையமைப்பு தொடர்புகளை நிர்வகிக்க வேண்டும். ரவுட்டர்கள், சேவையகங்கள், கணினிகள், மடிக்கணினி மற்றும் பிற அங்கீகரிக்கப்பட்ட வலையமைப்பு சாதனங்களிடையே உள்ள தொடர்பை இணை நெறிமுறைகள் ஒருங்கிணைக்கும். பாருங்க, இந்த இணை நெறிமுறைகள் இதெல்லாம் ஒருங்கிணைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டர், ஆமாம், ரூட்டர்ஸு, சர்வர், கம்ப்யூட்டர், லேப்டாப், அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட வலையமைப்பு சாதனம், இது எல்லாமுக்குமே ஒரு தொடர்பை வந்து ஏற்படுத்தி அதை ஒருங்கிணைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் புரோட்டோக்கால் தான் செய்யும், இணைய நெறிமுறைகள் தான் செய்யும். இங்கே பார்த்தீங்கன்னா ரூட்டர்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ரூட்டர்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அப்போ அதாவது இந்த ரூட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரே டிவைஸை பயன்படுத்துகிறோம். டைரெக்டாக நெட்டை நம்ம வந்து ஒரு டிவைஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம், நம்ம கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். வேறு கம்ப்யூட்டர்களை எது பயன்படுத்தலைன்னா இந்த ரூட்டர்ஸ்னுடைய பயன்பாடு பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது, அதே மாதிரி ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா அங்கே காலேஜில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு 50 கம்ப்யூட்டரோ 100 கம்ப்யூட்டரோ வந்து ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கும். அதான் நம்ம நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 50 கணிப்பொறிகளுக்கும் நாம் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். அப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சென்றடையாது. அது நாம் என்ன பண்ணுறோம்னா ரூட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் வச்சுருப்போம். அந்த ரூட்டரில் போய் நாம் இணைப்பை கொடுத்துட்டு அந்த ரூட்டர்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த 50 கணிப்பொறிகளுக்கும் நாம் பிரித்து இணைய சேவைகளை வழங்க முடியும். அப்போ நாம் வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லேருந்து நாம் டேட்டாவை சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம், எல்லாமே வந்து எதனுடைய கண்ட்ரோலுக்கு போய்தான் வரும், எல்லாமே ரூட்டர்னுடைய கண்ட்ரோலுக்கு போய்தான் வரும். அங்கிருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து சேவைகளை வழங்குது அப்படிங்கிறது ரூட்டர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா மோடங்கள் நிறைய இன்னைக்கு இடம்பெற்றிருக்கிறது. சில சமயத்தில் மோடங்கள் கூட ரூட்டராக வந்து இடம்பெற்றிருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 4-5 கணினிகள் எல்லாம் இணைக்கக்கூடிய வகையில் வந்து அதில் போர்ட்டெல்லாம் இடம்பெற்றிருக்கும். ஓகே, சில டைமில் மோடம் கூட ரூட்டராக செயல்படும். மோடம்னா உங்களுக்கு தெரியும், மாடுலேஷன், டிமாடுலேஷன், நம்ம வந்து டிஜிட்டல் அனலாக்கு டிஜிட்டலாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோடம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம 11லேயே இந்த சாப்டர் 9th சாப்டரில் இதை பற்றி பார்த்துருக்குறோம். சரி, இங்கு வலையமைப்பு நெறிமுறைகளை நிறுவலாம். அனுப்புனர் மற்றும் பெறுநர்களிடம் உள்ள ரூட்டர்கள் தரவு அல்லது வலையமைப்பு தொடர்பை உறுதிப்படுத்தி வலையமைப்பில் உள்ள வன்பொருள் மற்றும் மென்பொருள்கள் இந்த நெறிமுறைகளை உபயோகப்படுத்துகிறது. ஆமாம், அந்த ரூட்டர் தான் வந்து நம்ம சென்ட் பண்ணக்கூடியது, ரிசீவ் பண்ணக்கூடியது, இது எல்லாமே இந்த ரூட்டர் தான் என்ன பண்ணும், அதை வந்து நெறிமுறைப்படுத்தும். ஓகே, சரி. அடுத்தது வலையமைப்பு நெறிமுறைகளின் வகைகள். என்னென்னலாம் வலையமைப்பு நெறிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வலையமைப்பு தொடர்பு நெறிமுறைகள். ஆமாம், வலையமைப்பு தொடர்பு நெறிமுறைகள் என்பது HTTP, TCP, IP போன்ற அடிப்படை தரவு தொடர்பு நெறிமுறைகள் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. HTTPனா ஹைப்பர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடியது. TCPனா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். IPனா இன்டர்நெட் புரோட்டோகால். நம்ம இன்டர்நெட் புரோட்டோகாலை பற்றி தான் நம்ம இவ்வளவு நேரமாக நம்ம அதை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அப்போ ஒரு இணையத்தில் ஒரு கணினி வந்து தகவல் தொடர்புகளை வந்து பயன்படுத்தணும், இணையத்தை பயன்படுத்தணும்னா கட்டாயம் TCP, IPங்கிற நெறிமுறையை பயன்படுத்தாமல் எந்த ஒரு வேலையுமே நம்ம வந்து இதில் செய்ய முடியாது. அப்போ TCP, IPங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். HTTPனா ஹைப்பர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடியது.
இப்போ இன்னைக்கு அனைத்து தகவலுமே பார்த்தீங்கன்னா, வெப் பேஜ் கிரியேட் பண்றதெல்லாம் நம்ம HTML கோடிங் வச்சு நம்ம பயன்படுத்துறோம், உருவாக்குறோம் அப்படின்னலாம் நம்ம 11த்லயே படிச்சிருக்கிறோம். அதாவது என்ன பண்றோம், ஒரு வெப் பேஜ் டிசைன் பண்றோம்னா, நம்ம HTML கோடிங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வந்து நாம தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, அதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த புரோட்டோகால் தான் HTTP, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். HTML உங்களுக்கு தெரியும். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அந்த HTML வச்சு தான் நாம வெப் பேஜ் டிசைன் பண்ணுவோம். அப்போ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கோ, கம்ப்யூட்டர்லேருந்து சர்வருக்கோ நாம வந்து டேட்டாவை நாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய புரோட்டோகால் தான் இந்த HTTP. மறந்துடாதீங்க மாணவர்களே. ஆமா. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த புரோட்டோகால் தான் HTTP அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த HTTPனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்கிரிப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் இந்த HTTPன்னு இருந்தால் அது ஒரு செக்யூர்டு கிடையாது. அதை பற்றியெல்லாம் நம்ம இதே லெசனில் பின்னாடி வருது, நம்ம பார்க்கலாம். அப்போ வலையமைப்பு தொடர்பு நெறிமுறைகள் அப்படின்னா HTTP, TCP, IP தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து வலையமைப்பு பாதுகாப்பு நெறிமுறைகள் அப்படின்னா HTTP, SFTP, SSL அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த HTTP பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி நாம சொன்னோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா SFTP அப்படின்னா செக்யூர்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். FTP அப்படிங்கிறது நம்ம 11த்லேயே அதை பற்றி கூட நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ SFTPன்னு இருக்குது, செக்யூர்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த செக்யூர்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னால் ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு நம்ம ஃபைல் சென்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நெறிமுறைத்தை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே வந்து ப்ரௌசர் மூலமாக வந்து செயல்படும். ஆமாம், வெப் ப்ரௌசர் மூலமாக இது வந்து செயல்படுத்தக்கூடியது. இந்த SFTP அப்படின்னா நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகாலுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SFTP அப்படின்னு சொல்லக்கூடிய செக்யூர்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இது வந்து நம்ம மொத்தமாக ஒரு டேட்டா வந்து நாம் இதில் வந்து பயன்படுத்த முடியாது. ஓகே, நாம் ஒரு டேட்டாவை அனுப்புகிறோம், சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம்னா இது பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ அப்படிங்கிற அந்த கான்செப்டில் இதில் பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா SFTPயில் என்னதை என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, என்கிரிப்ட் பண்ணி தான் வந்து அந்த டேட்டாவெல்லாம் சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுற அந்த செயல்பாடுகள் எல்லாமே நடக்கும். அதுதான் வந்து SFTPன்னு சொல்லுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா SSL, ஆமாம், செக்யூர்டு சாக்கெட் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நாம் வந்து இணையத்தில் அனுப்பக்கூடிய ஒரு டேட்டாவுக்கு வந்து பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒன்று. HTTPனா அது நம்ம அனுப்பக்கூடிய டேட்டாவுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்காது. இதில் அனுப்பக்கூடிய டேட்டா எல்லாமே என்கிரிப்டட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அன்என்கிரிப்டட் இருக்குது. இதில் வந்து செக்யூர்டு கிடையாது, நோ செக்யூர்டு. ஓகே, நம்ம யூசர் ஐடி கொடுக்குறோம், பாஸ்வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா கேட்கர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இணைய திருடர்கள் ஈஸியாக வந்து அதை ஆக்சஸ் பண்ணிடுவாங்க. அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த HTTPயோட SSL அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்தினாங்க. செக்யூர்டு சாக்கெட் லேயர் HTTPயோடைய SSL சேர்த்து பயன்படுத்துறதுனால தான் அதுக்கு பேர் HTTPS அப்படின்னு சொல்லி அதைய சொன்னாங்க. மறந்துடாதீங்க. ஓகே, செக்யூர்டு சாக்கெட் லேயர். இணையத்தில் அனுப்பக்கூடிய டேட்டாவுக்கு ஒரு செக்யூர் கொடுக்கணும் அப்படின்னா HTTPயோட எதை பயன்படுத்துகிறோம், SSL பயன்படுத்துகிறோம், அல்லது SSHன்னு கூட அதையும் நாம் சொல்லலாம். செக்யூர்டு செல் அப்படின்னு கூட நம்ம அதையே சொல்லலாம். அடுத்தது வலையமைப்பு நிர்வாக நெறிமுறைகள். ஆமாம், வலையமைப்பை எப்படி நிர்வகிக்கக்கூடிய புரோட்டோகால் என்ன, அது பார்த்தீங்கன்னா வலை அரசாண்மையை வழங்குகிறது மற்றும் ICMP, SNMP ஆகியவற்றை உள்ளடக்கி பராமரிக்கிறது. ஆமாம், இது நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். ICMP அப்படின்னா இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இது எதற்காக இந்த ICMP வந்து நாம் வலையமைப்பு நிர்வகிக்கக்கூடிய புரோட்டோகாலில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் ஒரு டிவைஸ் வந்து இணையத்தில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த டிவைஸ் வந்து பிங்க் ஆகிருக்குதா இல்லையா, கனெக்ட் ஆகிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் அல்லது ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய புரோட்டோகால் தான் இந்த ICMP. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேக்கெண்டில் இருந்து நாம் ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்குதா இல்லையா, அப்படிங்கிற ரன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டோகால் தான் இந்த ICMP அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அதை சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நாம் ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிவைஸில் நாம் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த நெட்டு வந்து ரீச் ஆகிருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறக்காக என்னது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் இந்த ICMP. அடுத்து பார்த்தீங்கன்னா SNMP, நம்ம சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இணையத்தில் வந்து அதான் நிறைய டிவைஸ், அதாவது 1-2 டிவைஸ் வந்து நாம் இணைக்கிறோம்.
அந்த மாதிரி இணைக்கிற டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் ஆகிருக்குது இல்லையான்னு மேனுவலாகவே நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதிக அளவில் டிவைஸ் நாம் வந்து இணைக்கிறோம், ஹியூஜ் டிவைஸ் வந்து நம்ம நெட்வொர்க்கில் இணைக்கிறோம். அந்த டிவைஸ் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ரோட்டோகால் தான் எஸ்என்எம்பி. மறந்துடாதீங்க, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ரோட்டோகால் தான் எஸ்என்எம்பி. ஆமாம், மோர் டிவைஸு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இருக்கும்போது மேனுவலாக நம்ம செக் பண்ண முடியாது. அப்போ நாம் என்ன பண்ணலாம், இந்த எஸ்என்எம்பிங்கிற அந்த ப்ரோட்டோக்காலை பயன்படுத்தி நாம் செக் பண்ணலாம். இதெல்லாம் வலையமைப்பில் பயன்படுத்தக்கூடிய நெறிமுறைகள். சிம்பிளாக அமைச்சுங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த டிசிபிங்கிறது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். நாம் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் மூலமாக டேட்டா வந்து பேக்கெட்டாக ஒரு இடத்துலேருந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு அனுப்புகிறோம். இந்த அனுப்பக்கூடிய டேட்டா நம்ம அந்த சோர்ஸுக்கு வந்து போய் சேர்ந்துதா, அதான் டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்துதா இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுக்குறதா இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். ஒருவேளை நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா போய் ரீச் ஆகலை அப்படின்னா திரும்ப வந்து அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லும். ஓகே, அந்த வேலை செய்யக்கூடியதான் இந்த டிசிபி. அப்போ ஒரு இணையம் வந்து இயங்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே இந்த டிசிபி ஐபிங்கிற நெறிமுறை தான். இந்த டிசிபி ஐபிங்கிற நெறிமுறை இல்லாத இணையம் ஒருபோதும் இயங்காது. ஓகே மாணவர்களே, இப்போ வலையமைப்பு நெறிமுறைகள் பற்றி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சரி, அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது இணையம்னா என்ன, அக இணையம்னு என்ன, புற இணையம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். இன்டர்நெட்னு என்ன, அதே மாதிரி என்னது இன்ட்ராநெட்னு என்ன, எக்ஸ்ட்ராநெட்னா என்ன அப்படிங்கிற பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம இணையத்தை பற்றி நாம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடப்பகுதியிலேயே நம்ம பார்த்தோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கணினிகளையும் வலையமைப்புகளையும் ஒருங்கிணைத்து உருவாக்கக்கூடிய ஒரு வலையமைப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையம், இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க் இணையம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதைத்தான் நாம் ஏற்கனவே நாம் பார்த்தோம். சரி, இப்போ இங்கே என்ன இணையம் பற்றி விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இணையத்தில் வலை என்பது கணினி வலைத்தொகுதியின் உலகளாவிய அமைப்பாகும். ஆமாம், குளோபல், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கணினிகளையும் ஒரு வலைத்தொகுதியின் கீழ் இணைக்கிறத என்ன சொல்கிறா, உலகளாவிய வலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வலையமைப்பில் ஒரு கணினி பயனர் அனுமதி பெற்றிருந்தால் மற்ற பிற கணினியிலிருந்து தகவலை பெறலாம். இணையம் என்பது உலகளாவிய இணைப்பின் வலையமைப்பாகும். நோட் பண்ணிக்கங்க, இணையம்ங்கிறது உலகளாவிய என்னது இணையத்தினுடைய ஒரு வலையமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, வலையமைப்பில் ஒரு கணினியை வந்து நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த பயனர் என்ன பண்ணியிருக்கணும், அதுக்குண்டான அனுமதியை வந்து பெற்றிருந்தால் மட்டும்தான் பிற கணினிகிட்ட இருந்து தகவலை வந்து நாம் எடுத்துக்க முடியும். இது தனிப்பட்ட பொது வணிக கல்வி மற்றும் அரசு வலையமைப்புகளை உள்ளடக்கியது. இது கம்பியில்லா மற்றும் பைப்பர் ஆப்டிக் தொழில்நுட்பத்தால் இணைக்கப்படுகிறது. இணையம் எப்படி இருக்குங்கிறா, ஒயர்லெஸ் மூலமாக இணைக்கப்படுகிறது. பைப்பர் ஆப்டிக் கேபிள் மூலமாக வந்து இது இணைக்கப்படுகிறது. 1969ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசாங்கத்தின் ARPA-வால் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி ஆல் உணரப்பட்டு, அதாவது ஆர்பானெட் என்று அங்கீகரிக்கப்பட்டது. ஆமாம், இந்த ARPA-வால் அங்கே உணரப்பட்டு இது ஆர்பானெட். இன்றைய இணையத்தினுடைய வலையினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பானெட்டை தான் நம்ம வந்து சொல்லலாம். இது சென்ற பாடத்திலேயே இதை பற்றி நம்ம பார்த்தோம், ஆர்பானெட். ஓகே, இந்த இணையத்தினுடைய வளர்ச்சி, நெட்வொர்க்கினுடைய வளர்ச்சியினுடைய அடிப்படை அப்படின்னா ஆர்பானெட் தான். ஒரு பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி கணினி பயனர் மற்றொரு பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி கணினி பயனருடன் உரையாட அனுமதிக்கும் வலையமைப்பை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கம். நாம் ஒரு யூனிவர்சிட்டியிலிருந்து இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதனுடைய ஏன்னா முக்கிய நோக்கம் தான் இந்த ஆர்பானெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இணையம் மற்றும் உலகளாவிய வலையமைப்பு ஆகியவை ஒன்றுக்கு ஒன்று மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் அவை துல்லியமாக ஒன்றல்ல. இணையம் என்பது வன்பொருள் மற்றும் உள்கட்டமைப்பு பொறுத்து உலகளாவிய தொடர்பாகும். ஆனால் வலை என்பது இணையத்தின் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சேவைகளின் ஒன்றாகும். வலை அப்படிங்கிறது இணையத்தில் ஒன்றோடு இணைக்கப்பட்ட சேவையில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கணினிகளும் அதில் இருக்கக்கூடிய டிவைஸ் எல்லாமே வந்து அதில் இணைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய படம் தான் இங்கே கொடுத்துருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக இணையத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், அக இணையம். இப்போ நம்ம இணையத்தை பற்றி சொன்னால் ஓகே, அடுத்தது அக இணையம். அக இணையம் அப்படிங்கிறது என்னது, இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லக்கூடியது தனிப்பட்ட ஒரு வலையமைப்பாகும். இது நிறுவனத்துக்குள்ளே உள்ள பணியாளர்கள் தரவுகளை வளங்களையும் பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. அதாவது இன்டர்நெட்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தகவலை பகிர்ந்து கொள்ளலாம். இன்ட்ராநெட் அப்படின்னா ஒரு நிறுவனம் இருக்குது, நிறுவனத்துக்கு ஒரு வலைத்தளத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க. அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஷேர் பண்ணிக்கலாம்.
அது வந்து அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கேட்வே கணினிகள் மற்றும் இணையத்திற்கு வெளியே உள்ள கணினிகள் ஆகியவற்றின் மூலம் இணைப்புகளை உள்ளடக்கியது. கேட்வே அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரை இணைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மெத்தேடு. 2 வலையமைப்புகளை வெவ்வேறு நெறிமுறைகளை பயன்படுத்தி ஒன்றாக இணைப்பது நெறிமுறை மாற்றி அப்படின்னு சொல்லி இதைய சொல்றாங்க. பாருங்க, அக இணையம் எப்படி இருக்குன்னு. இது ஒரு நிறுவனத்துக்குள்ள இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல அதை ஒன்றோடொன்று லேண்ட் கேபிள் மூலமா இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நிறுவனத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த கணினி வளங்களை பயன்படுத்த முடியும், டேட்டாவை ஷேர் பண்ணிக்க முடியும். அப்ப அதுக்கு பேர் தான் வந்து இன்ட்ராநெட். அடுத்து பார்த்தீங்கன்னா புற இணையம், எக்ஸ்ட்ராநெட். இது வந்து இன்ட்ராநெட் மாதிரியே தான். இது ஒரு தனிப்பட்ட வலையமைப்பாகும். இது இணைய தொழில்நுட்பம் மற்றும் பொது தொலைத்தொடர்பு ஆகியவற்றின் மூலம் விற்பனையாளர்கள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் மற்றும் வணிகர்கள் ஆகியோருடன் வணிக தகவல்களை பாதுகாப்பாக பரிந்துரைக்கப்படுகிறது. இணையத்துக்குள் இருக்கக்கூடிய பணியாளர்கள் மற்றும் பயன்படுத்தக்கூடியது இன்ட்ராநெட். இணையத்துக்கு வெளியே வந்து நிறுவனத்துக்கு வெளியில வந்து இருக்கக்கூடிய அந்த நிறுவன பணியாளர்கள், அதே மாதிரி நிறுவனத்தில் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், விற்பனையாளர்கள் எல்லாமே வந்து அந்த இணையத்தை பயன்படுத்தலாம். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்ட்ராநெட்னா என்ன, எக்ஸ்ட்ராநெட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எக்ஸ்ட்ராநெட்னுடைய படம். இன்டர்நெட் இருக்குது, இண்டிவிஜுவல் யூசர். இது எக்ஸ்ட்ராநெட்டு, ஃபயர்வால், செக்யூரிட்டி. ஃபயர்வால்னா நம்மளுக்கு தெரியும், இணையத்துக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அமைப்பை தான் நம்ம ஃபயர்வால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இணையம், அக இணையம் மற்றும் புற இணையத்துக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்குறாங்க. இது இன்டர்நெட்டு, இது எக்ஸ்ட்ராநெட்டு, இது இன்ட்ராநெட். இது நிறுவனத்துக்குள்ள மட்டும்தான் இருக்குது. எக்ஸ்ட்ராநெட்டுங்கிறது நிறுவனத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய சில வாடிக்கையாளர்கள், விற்பனையாளர்கள் எல்லாமே பயன்படுத்திக்கலாம். இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிறது இன்டர்நெட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் இதெல்லாமே நாம் என்ன சொல்கிறோன்னா ஐஓடி, இன்டர்நெட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த சாதனத்துக்கு பேர் தான் ஐஓடி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஓகே, சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்னு என்ன, எக்ஸ்ட்ராநெட்னா என்ன அப்படிங்கிறது நீட்டாக சார்ட் போட்டு விளக்கிக்கிறாங்க. இது எப்படி அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பாருங்கள், இணையம், அதனுடைய வரையறை, எடுத்துக்காட்டு. இதெல்லாம் நீங்கள் 2 மார்க் கொஸ்டின்லேயே 3 மார்க் கொஸ்டின்லேயே இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இணையம்னு என்ன, ஒரு உலகளாவிய வலையமைப்பு, உலகெங்கிலும் பில்லியனுக்கு அதிகமான மக்களால் பயன்படுத்தப்படுகிறது. இது TCP/IP வலையமைப்பை கொண்டதாகும். ஆமாம், இணையம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், TCP/IP இல்லாமல் ஒரு இணையம் வந்து இயங்காது அப்படின்னு சொன்னேன். அதைத்தான் இங்கே சொல்லிக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கம்ப்யூட்டரையும் வந்து ஒருங்கிணைச்சு உருவாக்கக்கூடியதை இன்டர்நேஷனல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்புதல் அப்படின்னு மட்டும்தான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் கிடையாது. நாம் வந்து இணையத்தில் தகவலை சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, இணையத்தை பயன்படுத்துறது எல்லாமே இதுக்கு எடுத்துக்காட்டு தான். அடுத்தது அக இணையம். நிறுவனத்தில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு அணுகல் அனுமதி தடை செய்யப்பட்ட TCP/IP வலையமைப்பை கொண்டதாகும். நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு வரைமுறைக்கு தான் என்ன சொல்கிறோம்னா இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாருங்கள், பணியாளர் தனிப்பட்ட கோப்பு ஒருவருடைய பதிவை அணுகுதல். அடுத்தது புற இணையம், எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு மட்டும் இல்லாமல் நிறுவனத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், விற்பனையாளர்கள் எல்லாமே அந்த இணையத்தை பயன்படுத்தலாம். அதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அதான் கொடுத்துருக்காங்க. புற வணிகர்கள், நிறுவனத்துக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்களும் அதனை பயன்படுத்தலாம். அதே மாதிரி வலையமைப்பினுடைய பயன்பாடுகள், இணைய பயன்பாடுகள் என்ன, அக இணைய பயன்பாடுகள் என்ன, புற இணைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயன்பாடுகள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நிரல் கோப்புகளை பதிவிறக்கம் செய்தல், சமூக ஊடகம், அதாவது சோசியல் மீடியா, இமெயிலு, அதாவது மின்வங்கி சேவை, பேங்கிங்கு, ஒலி மற்றும் ஒலி கலந்துரையாடல், வீடியோ கான்ஃபரன்சிங், அதே மாதிரி காமர்ஸு, ஃபைலை ஷேர் பண்ணுறது, கவர்னன்ஸு, அதே மாதிரி ப்ரௌஸ் பண்ணுறது, தேடுபொறி பயன்படுத்தி IP முகவரி தேடுறது, அதே மாதிரி சேட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இணைய பயன்பாடுகள். அகணைய பயன்பாடுகள் அப்படின்னா நிறுவனத்தினுடைய விதிமுறைகள், நிபந்தனைகளை வந்து பகிர்தல். நிறுவனத்துடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் வந்து நாம் டேட்டா வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பணியாளர் அந்த நிறுவனத்துக்குண்டான டேட்டா பேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறது, அதே மாதிரி நிறுவனத்தில் வழங்கக்கூடிய சுற்றறிக்கைகள், ஆமாம், அதையெல்லாம் வந்து விநியோகிக்கிறது, வாடிக்கையாளர் என்ன தரவு தேவைகளை அதை வந்து தயாரிக்கிறது, அணுகிறது, அதே மாதிரி பொதுவான தகவலை வந்து ஷேர் பண்ணிக்கிறது, அதே மாதிரி அறிக்கை சமர்ப்பிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராநெட். எக்ஸ்ட்ராநெட்னா வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொள்வது, நிகழ்நிலை கல்வி பயிற்சி கொடுக்கறது, கணக்கு நிலை விசாரணை, பொருள் இருப்பு, ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, இதையெல்லாம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னது புற இணையத்தினுடைய பயன்பாடுகள். இதையும் நீங்கள்
நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது மாணவர்களை நாம் பார்க்கக்கூடியது மொபைல் வலையமைப்புகள். நாம் ஏற்கனவே சென்ற லெசன்லேயே மொபைல் வலையமைப்பை பற்றி பார்த்தோம். சரி, இப்போ மொபைல் வலையமைப்பு தான் இந்த இணையத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு நாம் சொல்லலாம். நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி லேப்டாப்பு டெஸ்க்டாப் இதெல்லாம் வாங்கி நம்ம இணையத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அது கொஞ்சம் ரேர். எல்லா இடத்துலையும் நாம் அதை பயன்படுத்த முடியாது. அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாகத்தான் நம்ம மொபைல் ஃபோனை பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி வந்து நாம் ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் பயன்படுத்துகிறோமோ அத்தனை விஷயங்களையுமே நம்ம என்ன பண்ணலாம், மொபைலில் வந்து நாம் பயன்படுத்த முடியும். இன்றைக்கி மொபைலினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அப்படின்னா இணையத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அப்படின்னா என்னது, இந்த மொபைல் வலையமைப்பு தான். பாருங்க, மொபைல் வலையமைப்பு என்பது செல்லுலார் வலையமைப்பு, செல் என்றும் அழைக்கப்படுகிறது. நோட் பண்ணிக்கங்க. இது என்ன சொல்லலாம், செல்லுலார் வலையமைப்பு, செல் அப்படின்னு நாம சொல்றோம். அதிக எண்ணிக்கையிலான சமிக்கை பகுதியில் உருவாக்கப்பட்டது. இந்த செல்கள் ஒரு பெரிய பரப்பளவை உருவாக்குவதற்கு இணைந்துள்ளது. பயனர்கள் இணைப்புகளை இழக்காமல் பல்வேறு செல்களை கடக்க முடியும். ஒவ்வொரு செல்லிலும் மொபைல் சமிக்கைகள் அனுப்பும் மற்றும் பெறுவதற்கு ஒரு அடிப்படை நிலையம் உள்ளது. மொபைல் சாதனம் அருகில் உள்ள அல்லது குறைந்தபட்ச அடிப்படை நிலையத்துடன் இணைக்கப்படும். இப்போ நம்ம மொபைல் போனை பயன்படுத்துகிறோம்னா எல்லா ஏரியாலையும் அந்த நம்ம மொபைல் வந்து கவரேஜ் பண்ணுறதுக்கு அங்கங்கே மொபைல் டவர்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். நம்ம எந்த ஏரியாவுக்கு போகிறோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவரோட நம்மளுடைய மொபைல் வந்து கனெக்ட் ஆயிரும். அங்கே அந்த டவர் மூலமாக தான் நம்மளுடைய டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம், பேசுகிற அப்படின்னா நம்மளுடைய மொபைல் சாதனத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனோட தான் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்கும். அதைத்து இதில் சொல்லிக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம நினைக்கலாம், நான் வந்து மொபைலில் போகிறோம், ட்ராவல் பண்ணிகிட்டே பேசுகிறோம், வேற ஒரு ஊரில் போய் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய மொபைல் சாதனம் அங்கே இருக்கக்கூடிய அந்த டவரோட தான் நம்மளுடைய மொபைல் இணைக்கப்பட்டிருக்கும். இங்கேருந்து நாம் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல அந்த டவரோட நம்மளுடைய மொபைல் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம ஊரில் இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டவரோட கனெக்ட் ஆகிருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறான். அடிப்படை நிலையங்கள் பிற தொலைபேசி அல்லது வலையமைப்புகளுக்கு அனுப்பப்படும் இலக்க பரிமாற்றத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. நாம் அனுப்பக்கூடியது எல்லாமே எனது அனலாக் டிஜிட்டல் அந்த கன்வர்ஷன் எல்லாமே அந்த நிலையத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவாக பெருநகரங்களில் உள்ள பயனர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் இப்பகுதியில் செல்கள் பெரும்பாலும் சிறியதாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய டவர் எல்லாம் என்ன இருக்கு, குறைவான எண்ணிக்கையில் இருக்கும். ஏன்னா மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், டவர் எண்ணிக்கை வந்து நிலையத்தினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதே மாதிரி மொபைல் வலையமைப்பில் தொடர்புகள், குரல், தரவு, படங்கள் மற்றும் உரை செய்திகள் போன்றவற்றில் உருவாக்கப்படுகிறது. மொபைல் வலையமைப்பு எப்படி இருக்குங்கிறா, இந்த மொபைல் நெட்வொர்க்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ, வீடியோ, பிக்சர் இதெல்லாம் வந்து செய்திகள் எல்லாமே வந்து என்ன உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொபைல் வலையமைப்பு தொழில்நுட்பத்தை வழங்குவதோடு அலைக்கற்றை ஒளிபரப்பை பயன்படுத்தி குரல் அல்லது தரவு வலை இணைப்பை ஆதரிக்கிறது. அதே போல மொபைல் வலையமைப்புகளின் பொதுவான பயன்பாடு கைபேசி, டேப்லெட் மற்றும் பலவாகும். முந்தைய காலங்களில் கம்பியில்லா தொடர்புகள் வலையமைப்பில் ஒலிகளை அனுப்புவதற்கும் சுற்று மாற்றுதலை அதிகமாக பயன்படுத்தின. ஆனால் தற்பொழுது தரவு மற்றும் ஒளி ஆகியவை மாற்று வலையமைப்புகளில் மற்றும் பொட்டலமாற்று வலையமைப்புகள் ஆகிய 2 சுற்றுகளின் வழியாக அனுப்பப்படுகிறது. நம்ம டேட்டாவை அனுப்புறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொட்டலமாற்று வலையமைப்புகள் மூலமாக வந்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மொபைல் வலையமைப்பினுடைய தலைமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. 1ஆம் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, அதே மாதிரி 2ஆம் தலைமுறைக்கு 3ஆம் தலைமுறைக்கு இடைப்பட்டதை அந்த 2.5 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 3ஆம் தலைமுறை சொல்லியிருக்கிறாங்க, 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறை. முதல் தலைமுறை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 1G அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் என்ன அந்த கான்செப்டை பயன்படுத்துகிறாங்கன்னா NMT அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தேடை வந்து இதில் பயன்படுத்திக்கிறாங்க. அந்த NMT அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நார்டிக் மொபைல் டெலிஃபோன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத அதை குறிக்கக்கூடியது. செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 1991 காலகட்டம். இதில் GSM வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், இதில் என்ன கான்செப்டை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSM. ஆமாம், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆவது தலைமுறைக்கு 3ஆவது தலைமுறைக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் GPRS பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், இது வந்து இணையத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு கூட நம்ம அந்த GPRS சொல்கிறோம். ஜென்ரல் பாக்கெட் ரேடியோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆமாம், அதைத்தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GPRS அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரல் பாக்கெட் ரேடியோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது இந்த 3ஆம் தலைமுறையில் என்ன சொல்கிறாங்க, 3G அதாவது 2003 பயன்படுத்துகிறாங்க. இணையத்தினுடைய அதிக அளவில் பயன்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறை அப்படின்னு நாம் இந்த 3ஆம் தலைமுறையை நாம் சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் தலைமுறையில் 4G நாம் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடியது எல்லாமே 4G. இது 2007 காலகட்டத்தில் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டத்திலலாம் 5G வந்து 5th ஜெனரேஷனை வந்து பயன்படுத்த போகிறாங்க.
ஓகே. ஆமாம். சரி, ஓகே மாணவர்களே. நாம் அடுத்தது நீ ஒவ்வொன்றை பற்றி நாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் தலைமுறை இது வந்து 1G 1981 காலகட்டத்தில் பயன்படுத்துது. ஆரம்ப காலங்களில் மொபைல் அமைப்புகள் ஒப்புமை அனலாக் டிரான்ஸ்மிஷன் பரிமாற்றத்தை அடிப்படையாக கொண்டது. ஆமாம், ஒப்புமை வகையில் செயல்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மொபைல். ஓகே, இது நார்டிக் மொபைல் டெலிஃபோன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது இந்த NMT அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வானிலை அலைவரிசையின் ஒரு அழைப்புக்கு மிக குறைந்த போக்குவரத்து அடர்த்தி இருந்தது. குரல் தரவு மிகவும் மோசமாக இருந்தது. இவைகள் உறுதியற்ற மற்றும் குறியாக்கமற்ற பரிமாற்றங்களை பயன்படுத்தின. இவை அனைத்தும் இந்த தலைமுறையின் அடையாளத்திற்கு ஏமாற்றத்தை அளித்தன. இந்த முதல் தலைமுறையில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசக்கூடியதில் அவ்வளோ ஒரு கிளியரன்ஸாக இருக்காது. ஓகே, உறுதியாக எதையுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி இது பாதுகாப்பும் இல்லை. நாம் ஒரு டேட்டா வந்து ஒரு இடத்துல நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு உறுதியற்ற தன்மையில தான் இது இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இரண்டாம் தலைமுறையில் இந்த 2G 1991 இதில் இந்த GSMங்கிறத வெளியிட்டிருக்கிறாங்க, குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். இதை வந்து இந்த இரண்டாம் தலைமுறை மொபைல் வலையமைப்பில் பயன்படுத்துகிறாங்க. இது இரண்டாம் தலைமுறை மொபைல் வலையமைப்பு GSM உடன் கூடிய இலக்க பரிமாற்றமாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் தலைமுறையில் என்ன டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர் இருந்தது, பரிமாற்றம் இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். முதல் தலைமுறையில் அனலாக்கு, இரண்டாம் தலைமுறையில் என்ன ஆயிடுச்சு, டிஜிட்டலுக்கு வந்துடுச்சு. இது 900 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் 1800 மெகாஹெர்ட்ஸ் அதிர்வெண் கட்டைகளை பயன்படுத்தியது. பிரபலமான தரநிலை ஆகும். சிம்மை பயன்படுத்தி GSM மொபைல் அமைப்பு இலக்க பரிமாற்றத்தை வளர்த்தது. இப்போ முதல் தலைமுறை ஃபோனில் சிம் கிடையாது. ஆமாம், ஆனால் இரண்டாம் தலைமுறையில் தான் சிம் அப்படிங்கிற அந்த சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல் அப்படிங்கிற அந்த ஒரு வாடிக்கையாளர் அடையாள தகடு அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். அதை எப்போ பயன்படுத்துகிறாங்க, இரண்டாவது தலைமுறையில் பயன்படுத்துகிறாங்க. இது பயன்படுத்துறவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசருக்கு வந்து அவன் பயன்படுத்தக்கூடிய அந்த குரல் தகவலுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சிம்முங்கிற அந்த சிப்பவே வந்து இந்த இரண்டாம் தலைமுறை காலகட்டத்தில் வந்து பயன்படுத்தினாங்க. பாருங்கள், இந்த தொழில்நுட்பம் பயனர் அடையாளத்தை அங்கீகரிக்கும் விலைப்பட்டியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. இது அனுமதி இல்லாமல் ஒட்டுக்கேட்டலை தடை செய்வதற்கு தரவு குறியாக்கத்தை கொண்டிருந்தது. இது பார்த்தீங்கன்னா யாருமே இதில் வந்து ஒட்டு கேட்க முடியாது. அதுக்குண்டான என்கிரிப்ஷன் வந்து இந்த இரண்டாம் தலைமுறை மொபைல் வலையமைப்பில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பரிமாற்றம் CDMA என்பது கோடு டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் என்பதை குறிக்கிறது. CDMA வந்து இதில் பயன்படுத்தப்பட்டது. இதனுடைய விரிவாக்கமெல்லாம் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. இது வலையமைப்பில் அனுப்பப்படும் தகவல்களின் அளவை அதிகரிக்கும் ஒரு வழிமுறையாகும். இது என்னவென்று நாம வலையமைப்பில் அனுப்பக்கூடிய தகவலுடைய அளவை அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுக்குள்ள துணைபுரியும் அணுகல் வலையமைப்புகள் மற்றும் ரூட்டிங் தளங்களுக்கு இடையே தடையற்ற ரோமிங்கை தடுக்கிறது. ஆமாம், தடையற்ற ரோமிங்கை தடுக்கிறது. ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் முழு பகுதியும் உள்ளடக்க வேண்டும் அல்லது ரோமிங்கை அனுப்பியதற்கான ஒப்புதல்களை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த இரண்டாம் தலைமுறைக்கு மூன்றாம் தலைமுறைக்கு இடைப்பட்டது தான் இந்த GPRS. ஆமாம், 2.5G அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் தான் GPRS வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதாவது ஜென்ரல் பாக்கெட் ரேடியோ சர்வீஸ் அப்படிங்கிறத இந்த GPRS இணையத்தை பயன்படுத்துறதுக்கு, அதாவது மொபைல் வலையமைப்பினுடைய வளர்ச்சி அப்படின்னு வந்து இந்த காலகட்டத்தை சொல்லலாம். ஓகே, அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு தரவு சேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது செய்திகள், பட செய்திகள், மின்னஞ்சல் அனுப்புறதுக்கு, அதே மாதிரி மொபைல் சாதனங்களை பயன்படுத்தினாங்க இந்த காலகட்டத்தில் தான். இதில் எட்ஜை பயன்படுத்தி 115 கிலோபிட்ஸ் பர் செகண்ட் வரை, அதிகபட்சமாக 384 கிலோபிட்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் இதை என்ன பண்ணாங்க, பயன்படுத்துகிறாங்க. என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட்ஸ் ஃபார் குளோபல் எவல்யூஷன், அந்த எட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் GPRS பயன்படுத்தும் போதெல்லாம் இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து 4G, வோல்ட்டு, LTE அப்படின்லாம் காமிக்குது, அதே மாதிரி அந்த நம்ம கவரேஜ் அந்த டவர் காமிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் அந்த இடத்துல HE அப்படின்னு போட்டிருக்கும். அதை எட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மூன்றாம் தலைமுறைக்கு இரண்டாம் தலைமுறைக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை. ஓகே, ஆமாம். அடுத்தது மூன்றாம் தலைமுறை 3G 2003 காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது. இந்த தலைமுறை மொபைல் அமைப்புகள் பல்வேறு வகையான மொபைல் தொழில்நுட்ப தரநிலைகளை ஒன்றிணைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் MMS இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. மல்டிமீடியா மெசேஜிங் சிஸ்டம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் வந்து பயன்படுத்தப்பட்டது. இது இப்போ ஒரு செகண்டுக்கு 2 மெகாபிட்ஸ் அளவுக்கு வந்து
தகவலை வந்து சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக UMTS என்பது ஒரு ஐரோப்பிய தரநிலையாகும். ஆமாம், யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இது ஐரோப்பா நாட்டினுடைய ஒரு தரநிலையை குறிக்கக்கூடியது. மொபைல் தொலைபேசி அமைப்புகள் தரவு அளிக்கப்படாமல் இருப்பதற்கு விலைப்பட்டியல் அமைப்புகளுக்கும் சிம் அங்கீகாரத்துடன் இலக்க வகை பரிமாற்றத்தை தொடர்ந்து பயன்படுத்துகின்றன. இந்த காலகட்டத்தில் தான் தரவு பரிமாற்றம் WCDMA-வை பயன்படுத்துகிறது. அதாவது வைடு பேண்ட் கோடு டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 384 கிலோபிட்ஸ் மற்றும் 2048 கிலோபிட்ஸ் இடையே உள்ள தரவு விகிதங்களை பெறுவதற்கு ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிக அளவு டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், WCDMA வந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது MPLS மல்டி புரோட்டோகால் லேபிள் சுவிட்சிங் அல்லது ஐபியின் ஓவர் த ஏர் வலையமைப்பில் சில 3G சேவை வழங்குவார்கள். ATM-ஐ பின்புல வலையமைப்பாக பயன்படுத்துகின்றன. ATM-ங்கிறது சிங்க்ரனஸ் டிரான்ஸ்ஃபர் மோட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இயக்க லேயர் உள்ள துணிபுரியும் 2G போலவே இது வேறுபட்ட அணுகல் வலையமைப்புகள் மற்றும் ரூட்டிங் களங்களுக்கு அப்பால் தடையற்ற ஓமிங்கை தடுக்கிறது. பரிமாற்றம் 1900 மற்றும் 2500 மெகாஹெர்ட்ஸ் இடையேயான அதிர்வெண் பட்டைகளாக இருந்தன. UKவின் அனைத்து UDMS உரிமைதாரர்களும் 2007ஆம் ஆண்டு டிசம்பர் 31 80% மக்கள் தொகை அடைந்ததால் 20 வருட உரிமம் பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4Gங்கிறது அதாக் வலையமைப்பு மாதிரி அடிப்படையாக கொண்டது. நோட் பண்ணிக்கங்க, அதாக் வலையமைப்பு மாதிரி அடிப்படையாக கொண்டது. ஒரு நிலையான உள்கட்டமைப்பு செயல்பாடுகள் தேவையில்லை. இதுக்கு வந்து ஒரு நிலையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லை இந்த அதாக் வலையமைப்புக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாக் வலையமைப்பிற்கு உலகளாவிய இயக்க சிறப்பம்சம் மற்றும் மொபைல் சாதனங்களுக்கான IP முகவரி துணை பெறுகிறது. உலகளாவிய IPv6 இணைப்பு போன்றவை தேவை. தர்க்க ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட IP வலையமைப்புகள் அதிக தரவு விகிதத்தில், அதாவது 2M மெகாபிட்ஸ்லிருந்து 10லிருந்து 100 மெகாபிட்ஸ் வரை ரோமிங் செய்யலாம். இது தாமதங்களை குறைத்து புதிய சேவைகளை வழங்குகிறது. அதாக் வலையமைப்பில் தன்னைத்தானே வடிவமைத்துக் கொள்வதற்கு மேம்படுத்தப்பட்ட நுண்ணறிவு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது 5ஆம் தலைமுறை. இனி வரக்கூடிய காலகட்டம் GSM, UMTS, LTE, WMAX இது எல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு பகுதியாக தான் இந்த 5ஆம் தலைமுறை காலகட்டம் எல்லாம் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது விரைவில் வந்து இந்த 5G வந்து நாம பயன்படுத்த போகிறோம். சிம்பிளாக ஆரம்பிச்சுங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் அனலாக் தான், அது நம்ம ஒரு தெளிவான குரல் தகவலை வந்து நம்ம இப்போ பேச முடியாது. அடுத்தது 2Gங்கிறது 2வது தலைமுறை மொபைலில், அதில் டிஜிட்டலாக வந்து மாற்றம் அடைந்தது. அடுத்தது 2ஆம் தலைமுறைக்கு 3ஆம் தலைமுறைக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா GPRS பயன்படுத்தினாங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் அப்படிங்கிற கான்செப்டை பயன்படுத்துச்சு. இது இணையத்தினுடைய முக்கியமான ஒரு வளர்ச்சி அப்படின்னு நாம் சொல்லலாம் மொபைலில். 3ஆம் தலைமுறை 3G. இந்த நம்ம 4G பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம 3G தான் நம்ம இணையத்திலலாம் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். இப்போ நம்ம பரவலாக பயன்படுத்தக்கூடியது 4G. இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே 5G அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே மாணவர்களே, இது வரைக்கும் நாம் வந்து இணையம்னா என்ன, அதில் இன்டர்நெட்டு, எக்ஸ்ட்ராநெட்டு, TCP, IP இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். நாம் இந்த பாடத்தில் இந்த முதல் பகுதி இத்துடன் முடிச்சுக்கலாம். அடுத்த பகுதி WLANs பற்றி நாம் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.